பூமியில் வாழும் நம் ஒவ்வொருவரையும் கோடீஸ்வரராக்கும் தங்க புதையலை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதனை கைப்பற்ற முந்திக் கொண்டு சென்றிருக்கும் அமெரிக்க விண்கலத்தின் முயற்சி பலன் தருமா என்பது பற்றி துறைசார் வல்லுநருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. சில லட்சங்களோ பல கோடிகளோ அல்ல, இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் 10,500 கோடி ரூபாய் இலவசமாக கிடைக்கப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? உலகின் எந்த கோடீஸ்வரரும் இலவசமாக பணத்தை அள்ளி வீசப் போவதில்லை. ஆனால் மனித குலத்திற்கு இயற்கை வாரி வழங்கப் போகிறது. ஆம், முழுக்க முழுக்க தங்கத்தாலும் இரும்பு நிக்கல் போன்ற பல்வேறு விலைமதிப்பு மிக்க உலோகங்களாலும் நிரம்பி இருக்கும் சைக்கி என்ற சிறுகோள் லட்சமோ கோடியோ மில்லியனோ ட்ரில்லியனோ அல்ல, அதற்கும் மேலே 10 குவிண்டிலியன் மதிப்பு கொண்டதாக நாசா கூறுகிறது. பார்ப்பதற்கு உருளைக்கிழங்கு வடிவத்தில் காட்சியளிக்கும் இந்த சிறுகோள் 232 கிலோமீட்டர் நீளமும் 280 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. மொத்தத்தில் இதன் பரப்பளவு 1,65,800 சதுர கிலோமீட்டர் மட்டுமே. செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே சூரியனை சுற்றி வரும் இந்த சிறுகோளை 1852ஆம் ஆண்டே இத்தாலிய வானியலாளர் அனிபெல் டி காஸ்பரிஸ் என்பவர் கண்டுபிடித்து விட்டார். ஆரம்பத்தில் இது வெறும் உலோகத்தாலான ஒரு சிறுகோள் தான் என விஞ்ஞான உலகம் நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் அதிநவீன ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலம் ஆய்வு செய்த போதுதான் அதில் இவ்வளவு மதிப்புமிக்க பொருட்கள் இருப்பதை பார்த்து நாசா விஞ்ஞானிகளே வாயடைத்து போனார்கள். அதோடு விடுவார்களா என்ன? இந்த சிறுகோளை ஆய்வு செய்து அந்த புதையலை அப்படியே பூமிக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதல் கட்டமாக சைக்கி என்ற அதே பெயரிலேயே விண்கலத்தை தயாரித்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சத்தமில்லாமல் அனுப்பியது நாசா. இந்த விண்கலம் பூமியிலிருந்து சுமார் 39 கோடி கிலோமீட்டர் தூரம் பயணித்து வரும் 2029ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விலைமதிப்பற்ற இந்த சிறுகோளை சென்றடைய உள்ளது. இது பற்றி இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி கண்ணனிடம் பேசினோம். பூமியை தாண்டி வேற்று கிரகமோ அல்லது இது மாதிரியான சிறுகோள்ல இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எந்த நாடு வேண்டுமானாலும் விண்கலனை அனுப்பி எடுத்துக்கலாமா? இது சில சர்வதேச விண்வெளி சம்பந்தப்பட்ட சர்வதேச புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல இருக்கு. ஐநா சபை 1963 இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒப்பந்தங்கள் படி செய்யலாம். அதாவது நீங்க வியாபார நிமித்தமா இது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாக்க அது ஓரளவுக்கு செய்யலாம். இது வரைக்கும் அந்த கேள்வி எழல. பல கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிறுகோள்ல இருந்து கொண்டு வர என்னென்ன சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்? பெரிய லெவல்ல, அதாவது ஒரு கார்கோ மாதிரி கொண்டு வர முடியுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சாம்பிள் ரிட்டர்ன் மிஷினை கரெக்டா தொழில்நுட்பம் பர்ஃபெக்ட் பண்ணணும். பெரிய கார்கோ மாதிரி சப்போஸ் ஒரு 500 கிலோ கொண்டு வர்றாங்க, இல்ல 1000 கிலோ கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதை பூமியில தரையா இருக்கணும். ஸோ அதுக்கு கூடிய தொழில்நுட்பம் கரெக்டா டெவலப் பண்ணி ஆகணும். ஸோ இது ஃபியூச்சர்ல பார்க்கும்போது இது எல்லாம் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ரோபோட்டிக் மிஷினே போதுமானதாக இருக்குமா, இல்ல விண்வெளி வீரர்கள் தான் சென்று வரணுமா? இப்போதைக்கு நாம மனிதன் போனது நிலா 4 லட்சம் கிலோமீட்டர் தான் மேக்சிமம் டிஸ்டன்ஸ் போயிட்டு வந்திருக்கோம். இனி அடுத்தது செவ்வாய் கிரகத்துக்காக பயண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அநேகமா இன்னும் ஒரு 20-25 வருஷத்துல அந்த மிஷன் கூட ஆரம்பிக்கலாம். ஸோ செவ்வாய் கிரகமே பாத்தீங்கன்னா 5 கோடி கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இப்போ இங்க அஸ்ட்ராய்டு பெல்ட் அதுல இருந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியா போகணும். என்னுடைய அனுமானம் குறைஞ்சது ஒரு 70-80 வருஷம் ஆராய்ச்சி முன்னேற்றம் தேவைப்படும். அறிவியல் முன்னேற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றம் தேவைப்படும். ஸோ இதுக்கு இடையில ரோபோட்டிக் மிஷன் தாராளமா செய்யலாம். 26 மாதங்கள் சைக்கி விண்கலம் ஆய்வு செய்யும் என்றும் ஆய்வின் முடிவில் சிறுகோளில் துல்லியமாக எவ்வளவு தங்கம் உள்ளது என்பதை நாசா மதிப்பீடு செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.